உதவி செய்திருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்படி அவருடைய நாமத்தை உயர்த்துவது, எப்படி அவருடைய பாடலை பாடுவது, எப்படி அவருடைய வசனத்தை வாசிப்பது, எப்படி அவருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பது என்று சொல்லி அநேக நேரத்தில் நினைத்தது உண்டு. நான் தகுதி உள்ளவன் அல்ல ஆண்டவரே, அப்பா நீர் என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவருடைய வார்த்தை வந்தது, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். என் ஃப்ரெண்டு சொல்லுவான், என்னோட கெட்ட பழக்கம் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு நான் சர்ச்சைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 5 years 6 years ஆச்சு. கெட்ட பழக்கத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன், அதனால நான் எல்லா பழக்கத்தையும் நான் நிறைய இது பண்ணியிருக்கேன். அவனோட பயமான பழகிதான் தான். எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்ன வரைக்கும் அவனால் வர முடியல. நான் அப்படியே தான் வந்தேன். என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்க வழக்கம் எல்லாத்தோட அப்படியே தான் வந்தேன். ஒரு 5 வருஷம் 4 வருஷம் ஆகுது ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அந்த எல்லா பழக்கத்தையும் மாற்ற ஜெயம் எடுக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உதவி செய்திருக்கிறார். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட கெட்ட பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? வாலிப பிள்ளைகள் இச்சையிலையும் அநேக விதமான கெட்ட பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார். எந்த கெட்ட பழக்கமா இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க, அவர் உங்களுக்கு விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இந்த பள்ளமான இந்த பாவம் என்கிற இந்த பள்ளத்தில் நம்ம விழும்பொழுது சறுக்குவோம். விழாத மனுஷன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அப்படியாப்பட்ட நீதி உள்ள நியாயாதிபதி நம்ம எழுந்திருக்க பண்ணுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம சறுக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்ம இந்த பாவமான இந்த சேற்றில், உலையான சேற்றில், ஆழமான படுகுழியில விழும்பொழுது ஆண்டவரே என் கால் சறுக்குன்னு சொல்லும் பொழுது அவருடைய கிருபை நம்மை தூக்கி எடுத்து கண்மலை மேல உயர்த்துகிறார்கள். அதான் சொல்லுகிறார் 22வது வசனம், கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமா இருக்கிறார். சறுக்கி பள்ளத்தில் விழுகிற நம்மை தூக்கி எடுத்து கண்மலை மேல உயர்த்துகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல கண்மலையாக நமக்கு இருக்கிறார். இந்த அடைக்கலம் உள்ள தேவன், சமாதானம் கொடுக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் எப்படியாப்பட்ட கடன் பிரச்சனை, போராட்டங்கள், பிள்ளை சூனியங்கள், மந்திரவாதங்கள், பிசாசின் கிரியைகள் இருந்தாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தை ஆறுதல் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆறுதல் தருகிற தெய்வம், ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். என் ஆத்மாவை தேற்றுகிறது, உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. ஆத்மாவை பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றிலும் நம்ம மருத்துவமனைக்கு போனால் அவர்களை சரி பண்ண முடியும். நம்முடைய நோய்களை டாக்டர்களால் முடிந்தளவுக்கு சரி பண்ண முடியும். ஆனால் நம்முடைய ஆத்மாவில் ஒரு சுகம் வேண்டுமானால், ஆத்மாவில் ஒரு பலன் வேண்டுமானால், ஆவியில் ஒரு பலன் வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆறுதலையும் அந்த பலனையும் அவர் ஒருவர் மாத்திரமே தர முடியும். ஏன்னால் அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் கிருபையும் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஆழமான காயங்கள், ஆழமான உபத்திரவங்கள், ஆழமான எண்ணங்கள், யோசனைகள் எல்லாவற்றிலையும் ஒரு சமாதானத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அநேக நாட்கள் நினைத்தது உண்டு, ஆண்டவரே இப்படி கெட்ட பழக்கத்துக்கு அடிமைப்பட்டனா இருக்கிறனே, நைட்டுலாம் வீட்டுக்கு வரமாட்டோம், நண்பர்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு மாடியில், யார் மாடினே தெரியாது, ஏதாவது ஒரு மாடியில் ஏறிடுவோம். சொந்த வீடு மாதிரி ஏறுவோம். நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு, ஆனால் எங்களுக்கு நிறைய சொந்த வீடு இருக்கிற மாதிரி ஏறிடுவோம். மாடிகளில் ஏறி அவர் சொன்னாரே எங்களை பார்த்தா போயிடுவார், மேலே வரத்துக்கு போயிடுவார். அந்த மாதிரி நாங்கள் கெட்ட பழக்க வழக்கம். ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த மாதிரி இந்த சூழ்நிலைமையில் இருந்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தூக்கி எடுத்தார். என் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நான் தான் போயிட்டு அந்த போதை வஸ்தை வாங்கி கொடுக்குற ஒரு துன்மார்க்கமாய் ஜீவித்த நாட்கள் உண்டு, சரீரத்தை கெடுத்த நாட்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையா என்னை எல்லா பாவங்களையும் மன்னித்து, அவரோட வார்த்தை சொல்லுகிறது, பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் எல்லா அநியாயங்களும் நமக்கு மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீதி உள்ள தேவன், நம்மை தூக்கி எடுக்கிற தெய்வமா இருக்கிறார். நம்ம இதுவரைக்கும் நம்ம செய்கிற தவறுகள் எல்லாவற்றிலையும் நம்ம இதுவரைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம்னா ஒன்றே ஒன்றுதான் காரணம். ஒருவன் பாவம் செய்வனால் நீதிபரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். யோவான் 1 யோவான்ல வரும். நீதிபரனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக மரித்ததினாலே நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமம் எல்லாவற்றுக்கும் அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த ஜீவனுள்ள தேவனாய்
பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவிடத்தில் நமக்காக நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் பரிந்து பேசுறதுனால இன்று அவருடைய பரிபூரத்தினால, அவருடைய கிருபையினால, அவர் நமக்காய் பட்ட பாடுகளினால அவருடைய முகத்தை பார்த்து அவர் என்னுடைய மகன், என்னுடைய குமாரன், சொந்த குமாரனை நான் பலியாக கொடுத்திருக்கேன்னு சொல்லி பிதாவானவர் நமக்காக நம்மை தண்டியாமல், பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல், நம்மை தூக்கி எடுக்கும்படியாக அங்கலாய்ப்போடு இருக்கிறார். எப்படி அந்த இளைய குமாரன் எல்லாவற்றையும் அந்த தேசியத்தில் செலவு பண்ணி ரொம்ப துன்மார்க்கமாய் அவனுடைய சொத்துக்களை, அவனுடைய தகப்பனுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் செலவழித்து ஒன்றுமில்லாத நேரத்தில் தகப்பனார்கிட்ட ஓடி வரும்பொழுது அவன் நடந்து வருகிறான். தகப்பனார் ஓடி வருகிறார், மகன் வருகிறான் தெரிந்தவனே. ஆனால் அந்த மகன் இளைய குமாரன் மனம் திரும்பி தகப்பனத்தில் வந்தபோது ஓடி வந்து அந்த தகப்பன் கட்டி அணைத்து வஸ்திரங்களை கொடுத்து கன்றுகளை அடித்து விருந்து செய்து அந்த மகனை கனப்படுத்தினார். அப்போ மூத்த குமாரன் சொல்லுகிறார், அவன் எல்லாவற்றிலையும் துன்மார்க்கமாக நடந்தானே, எனக்கு எதுவும் இப்படி நீங்கள் செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது, தகப்பனுடையது எல்லாம் உன்னுடையது போல, தகப்பனுடையது எல்லாம் நம்முடையது தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய எல்லா ஆசீர்வாதங்கள், வரங்கள், கிருபைகள் எல்லாம் நமக்கு தான். அதை நம்மளாம் பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வரணும். அந்த இளையகுமாரன் வந்தான், பாவத்தில் போனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தான். இன்னொரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா, மீன்களை பார்த்துருப்பீங்க. மீனை வந்து நம்ம வலை போட்டோம்னா அதை எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அழகாக வந்துடும் மீன்கள். ஆனால் தூண்டில் போட்டோம்னா செதில் எல்லாம் பிச்சுக்கின்னு ஒன்று வரும், செதில் எல்லாம் பிச்சுக்கின்னு ரொம்ப உருவழிந்து மறிக்கிற நிலைமையிலும் கூட இருக்கும். அப்படி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கெட்ட பழக்கத்தில் ரொம்ப ஊறி எல்லா சரீரத்தையும் நீங்கள் உருவழிந்து கொண்டு சரீரத்தில் இருக்கிற எல்லா பலனுடன் போன பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட வருவது, ஆனாலும் அவர் தூக்கி எடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார், கிருபை உள்ள தேவன், மன்னிக்கிறவராக இருக்கிறார். பலன் இருக்கும் பொழுது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்க பெறுவான்னு சொன்ன தேவன். அருமையான அந்த வசனம் தான் எனக்கு தேற்றினது, தூக்கி எடுத்தது. பாவங்கள் எல்லாம் மறைத்து நண்பர்களுக்கு எடுத்து, நண்பர்களோடு சேர்ந்து தாய் தகப்பனாருக்கு தெரியாம, டீச்சர்ஸ்க்கு தெரியாம, என்னுடைய பாட்டி தாத்தாக்கு தெரியாம, எவ்வளோ பேருக்கு தெரியாம மறைத்து இப்படி கெட்ட பழக்கத்தை செய்த நான், ஒரு நாள் ஆண்டவருடைய வசனம் வெளிப்பட்டது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்க பெறுவான்னு சொல்லி அருமையான வார்த்தை. அந்த வார்த்தையை நான் படிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய சமூகத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன். என் நண்பன் சொன்னார், எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, நான் எதுவும் விட முடியலப்பா, நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொல்லியிருக்கிறீங்க, இடத்துல நான் வரேன், அப்படியே எப்படி இருக்கணும் அப்படியே வரேன், நீங்கள் என்னை விடுதலை ஆக்குங்க, நீங்கள் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நீங்கள் என்னை நடத்துங்க சொல்லி என்னோட சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோட கூட இடைப்பட்ட வார்த்தை, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த சத்தியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்குன்னு சொன்ன தேவன், அவருடைய சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுது கெட்ட பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை ஆகி அவருடைய சமூகத்துல பேப்டிசம் எடுத்து அனாயிண்டிங்க, ஃபயர் அனாயிண்டிங், அக்னி அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார். எல்லா விதத்திலையும் அவரோடு கூட இசைந்து நிற்க கிருபை தந்த தேவன். தகுதி இல்லாத என்னையும் உங்கள் மத்தியில வைத்திருக்கிறார் என்றால் எல்லாம் அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய தயவு, அவருடைய ஆறுதல் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எந்த பிரச்சனை, எப்படியாப்பட்ட போராட்டம் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் ஒருவரே உங்களுக்கு ஆறுதலை தருகிற தேவனா இருக்கிறார், சமாதானத்தின் தேவனா இருக்கிறார், சமாதான பிரபுவா இருக்கிறார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நன்மைகளை, உங்கள் வேண்டுதல் எல்லாவற்றிலும் அவர் அருள் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you, Jesus. Hallelujah.